வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க பன்னீர் பிரியாணி எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக அதே சமயம் சுலபமாக உதிராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது பல பேருக்கு சொதப்பிடும். அந்த ரைஸ் அப்படியே குழவாக இருக்கும், இல்லைன்னா வேறையாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு பாஸ்மதி ரைஸ் பன்னீர் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்போதும் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை எலுமிச்சம்பழம், பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வறுத்துட்டு தான் செய்ய போகிறோம். இந்த தடவை நம்ம பன்னீர் பிரியாணி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வகையிலே நான் செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வாக்கில் பாஸ்மதி ரைஸு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம தண்ணியில் அள்ளி ஊற போட்டுட்டு இதெல்லாம் நறுக்கி கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அதுக்கும் ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம முதல்ல இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வறுத்துக்கோங்க. இதில் ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம செய்ய தேவையில்லை. மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக அப்படி லைட்டாக ரொம்பலாம் வறுத்துடக்கூடாது, ரஃப் ஆகிடும். சாப்பிட்றப்போ உங்களுக்கு சவுக்குன்னு இருக்கும். இது போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு பரட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி 2 பெரட்டு அந்த எண்ணெய் சூடாகி அதிலே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது சாப்பிடும்போது நம்ம பிரியாணியில் சேர்க்கும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்துட வேண்டியது தான். அதை வறுத்துட்டு இந்தளவுக்கு வறுத்தா போதும். அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அதில் ஆட் பண்ணுறப்போ அந்த பால் ஸ்மெல்லு இருக்காது. ரெண்டாவது இந்த மிளகாத்தூள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு இது சேர்த்துக்கோங்க, அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. ரொம்ப எல்லாமே நிறைய சேர்க்க வேண்டாம், நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போதுமே பிரியாணி செய்கிறோன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. பன்னீர் பிரியாணி பல வகையில் செய்யலாம். நம்ம புலாவ் மாதிரி செய்யலாம், இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு செய்யலாம். பன்னீரை பல வகையில் நம்ம ரெசிப்பியாக அதை ஆட் பண்ணிக்கலாம். பாலக் பன்னீர் செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்காக நான் மந்த்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் செய்வேன். அதை தான் நான் வீடியோவாக உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வகையிலெல்லாம் நான் இதை சமைப்பேன். இந்த பன்னீரை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல இந்த வெங்காயம் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் இருந்தாலும் பிரியாணி செய்யும்போது சாப்பிடும்போது திகட்டும், ரொம்ப நெய் ஊற்றினாலும் திகட்டும். இதெல்லாம் நம்ம பிரியாணி செய்யும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த பிரியாணி சாப்பிட்டா நெஞ்சு மட்டும் அப்படியே நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மசாலா அந்த தொக்கு நம்ம ஒரு மாதிரி கிரேவி செய்வோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்யணும். அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப தக்காளி போட்டாலும் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ரொம்ப இந்த மசாலா தூளெல்லாம் போட்டாலும் நெஞ்சு அடைக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதுமே தலையாக தான் போடுவோம், அப்படியே முழுசாக கட் பண்ணி தான் சேர்ப்போம். இப்போ நான் அரைச்சிட்டு சேர்க்குறது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பன்னீருக்கு உள்ள இந்த டேஸ்ட்டை இன்னும் எடுத்து கொடுக்கும். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான்.
நான் அரைக்கும்போது வீடியோ எடுக்கலை, அதனால் இன்னொரு டைம் அரைக்கிறப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ தயிரும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி அதில் பச்சை வாடை போகணும். போயிட்டு அதில் தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் ரைஸ் சேர்க்கணும். நம்ம அந்த கொழன்னு இருக்கும்போதே நம்ம ரைஸ் எல்லாம் சில சமயம் சேர்த்துருவோம். அது என்ன ஆகும், பிரியாணி எடுக்கிறப்ப அடியில் ஒரு மாதிரி அந்த மசாலாலாம் மட்டும் தனியாக ஒதுங்கி இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். இந்த மசாலா மட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு அது நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்த்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கணும். சின்ன சின்ன டிப்ஸ் தான். நானும் இதெல்லாம் பல பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு நான் வந்து எப்போதும் சீரக சம்பா சேர்ப்பேன். இப்போ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். இது நல்ல வாசமாக இருக்கும் அந்த ரைஸு. இந்தியா கேட்டு தான் நான் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால தான் நம்ம போட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்குறோம். இல்லைன்னா கூட இதை நம்ம வந்து அப்படியே சட்டியில் ஒன்றா கொட்டி கூட நம்ம செய்யலாம். ஆனால் வந்து அது என்னாகும், அது மாதிரி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த சாதம் வந்து அடிப்பகுதி சாதம் மட்டும் குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் வந்து எப்போதுமே இந்த ரைஸையும் இந்த மசாலாவையும் போட்டு வதக்கி விட்டுறது. இப்போ வந்து நான் குக்கரில் நெய் தடவி வச்சுருக்கேன் அடியில். எனக்கு நெய் தடவாமையே எனக்கு கருத்து போகாது. சில பேருக்கு என்ன தான் நம்ம குக்கரில் இது வச்சாலும் பிரியாணி செஞ்சாலும் அடியில் மட்டும் ஒரு 1/2 கிலோ ரைஸுக்கு கருகி போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் இருக்கணும்னா நல்லா நெய் தடவிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு நெய் தடவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா, இந்த பன்னீர், உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் 1க்கு 2 வச்சுருக்கேன். நீங்கள் 1க்கு 1.5 வைக்கிறதுனாலும் வைக்கலாம். கொஞ்சமாக லெமன்ஸ் பிழிஞ்சு விட்டு வேணும்னா 1 டீஸ்பூன் கடைசியாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் உதிராக இருக்கணும்னா, இந்த வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்க்காம கூட செய்யலாம். ஏன்னா ரொம்ப திகட்டும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு வெங்காய பச்சடி போதும், வேறு ஒன்றும் தேவை கிடையாது. ஏன்னா பிரியாணியில் வந்து பன்னீர்லாம் நிறையா இருக்கிறதுனால அது வந்து நம்ம தயிர் பச்சடி தொட்டுகிட்டே சாப்பிட்லாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம். காலையிலே நம்ம வந்து அரிபரின்னு இருக்கப்போ நாளே எல்லாம் கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உதிராக எப்படி இருக்குது பாருங்கள். குச்சியாக நீட்டிக்கிட்டு இருக்கணும். சாதமும் அதே சமயம் வெந்திருக்கணும். நம்ம வந்து நறுக்குன்னு இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் சொல்லி கொடுத்த இதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உதிராக வரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சாதம் வந்து சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போலவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.